ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அந்த விதத்தில் யாவேயினுடைய கூற்றுக்காக எப்பொழுதும் காத்திருக்கின்றவன் தாவீது. ஆனால் சாலமோன் அப்படிப்பட்டவன் அல்ல. யாவே என்ன சொல்லுகிறார் என்று எதிர்பார்த்தவன் அல்ல. அதனால தான் தாவீதை உயர்ந்த மன்னனாக அல்லது யாவேயோடு நெருங்கிய தொடர்புடையவராக, யாவேயினுடைய நெஞ்சுக்கு அருகில் இருப்பவராக பார்க்கிறோம். சாலமோன் அப்படி யாவேயினுடைய நெஞ்சுக்கு அருகில் உள்ளவனாக பின்னாளில் வாழவில்லை என்பது தெளிவாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. குறிப்பாக அவனுடைய மனைவியர் அவனை திசை மாற்றி விட்டனர். அவனை யாவேயிடமிருந்து திருப்பி விட்டு விட்டனர். யார் பால் திருப்பி விட்டு விட்டனர்? தங்களுடைய தெய்வங்கள் பால் சாலமோனை திருப்பி விட்டு விட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. 5ஆம் வசனம். சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரோத்தையும் அஸ்ட்ரேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அஸ்ட்ரேட் என்கிறவள் பெண் தெய்வம். பாகால் தெய்வத்தினுடைய ஒரு எதிர் நிலைப்பாடு என்பதை விட பாகால் என்பது ஆண் தெய்வம், அஸ்ட்ரேட் என்பது பெண் தெய்வம். இந்த 2 தெய்வங்களும் பபிலோனிய கடவுள்கள். பபிலோனிய கடவுள்களைத்தான் பொனீஷியர்கள், சீதோனியர்கள், கனானியர்கள் எல்லாம் வழிபட்டு வந்தார்கள். எனவே இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள் என்றால் இந்த 2 பேரும், பாகாலும் அஷ்ரேத்தும், இந்த தெய்வங்கள் மீது அவர்கள் மிக பற்று கொண்டிருந்தார்கள். அடிப்படையில் 2 பேரையும் பார்க்கிற போது 2 பேருமே சொல்ல வேண்டும் மழைக்கடவுள் என்று தான் சொல்ல வேண்டும். பாகாலை பொறுத்த மட்டில் அவர் இடியின் கடவுள், தண்டர், லார்ட் ஆஃப் தண்டர்ஸ், இடியின் கடவுள். அஸ்ரேத்தை பொறுத்த மட்டில் வழமையின் கடவுள், வழமையை கொடுக்கிறவள். எனவே இந்த வழமை வழிபாடு என்பதே இந்த அடிப்படையில் தான் வருகிறது. தங்களுடைய நாட்டிலே மக்கள் தொகை பெருக வேண்டும் அல்லது விவசாயம் செழிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த வழமை வழிபாடு நடந்தது. வெறும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தில் நிறையா பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக வழமை வழிபாடு நடத்தினார்கள். இந்த வழமை வழிபாடு என்பது வேறு ஒன்றுமல்ல. இந்த அஸ்ரேத் வழிபாடு என்பது, அஸ்ரேத்தை சுட்டி காட்டுவது ஒரு மரம். அது உயிருள்ள மரமாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு மரத்தூணாகவும் இருக்கலாம். பாகாலை பொறுத்த மட்டில் அது கல்தூண். எனவே கல்தூண் பாகாலையும் மரத்தூண் அஸ்ரேத்தையும் குறித்தது. எனவே தான் இறைவாக்கினர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் மரத்துக்கு அடியிலே விபச்சாரம் செய்தீர்கள் என்று. மரத்துக்கு அடியிலே விபச்சாரம் செய்தீர்கள் என்றால் மரம் என்பது இந்த அஸ்ரேத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த அஸ்ரேத் வழிபாடு என்கிற பெயரில் நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள். அப்போ விபச்சாரம் செய்தால் என்றால் உண்மையிலே விபச்சாரம் நடந்தது. இந்த அஸ்ரேத் மரத்தூணுக்கு அருகிலேயே ஒரு ஆலயம் இருக்கும். அந்த தூண் அடையாளம், அந்த தூணை ஒட்டி ஆலயம் இருக்கும். அந்த கோவிலில் விலை மகள்கள் இருப்பார்கள்.
ஆண் விலை மகன்கள், அதே மாதிரி பெண் விலை மகள். இவர்களோடு உறவு கொள்ளுகின்ற போது தங்களுடைய வீட்டில் நிறையா குழந்தைகள் பிறக்கும், தங்களுடைய நாட்டில் அமைதி வரும், தங்களுடைய ஊர்களில் நல்ல விவசாயம் நடக்கும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு இருந்தது. இதை இஸ்ராயேலர்களும் நம்பினார்கள். எனவே இவர்களும் இந்த பிரதெய்வ வழிபாட்டிலே, அஸ்ரேத் வழிபாட்டிலே கலந்து கொண்டார்கள். இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்படி வேற்று இன தெய்வங்கள் இவருடைய நாட்டுக்குள்ளே நுழைகின்ற போது இவர்களும் விபச்சாரம் செய்கின்ற தொழிலில் ஈடுபட்டார்கள். இதைத்தான் இறைவாக்கினர்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள். அதற்கான தொடக்க புள்ளி எங்கே வருகிறது? சாலமோன். இதுதான் வேதனை. சாலமோன் தன்னுடைய மனைவியராக வேற்றின பெண்களை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இப்படி இழி செயல் நிகழ்கின்ற அளவுக்கு அவன் வேற்றின தெய்வங்களையும் உள்ளே நுழைத்தான். குறிப்பாக அஸ்தரோத்தையும் அதே போல அமோனியரின் கடவுளாகிய, அதுவும் அருவருப்பான என்று சொல்லப்பட்டிருக்கு, மில்காம் என்பது அமோனியர்கள் தெய்வம். மெலோக் என்றும் சொல்வார்கள். மில்கோம் என்றும் மெலோக் என்றும் அமோனியருடைய தெய்வத்துக்கு சொல்வார்கள். இதே போல் மோபாபியருடைய தெய்வம் கெமோஸ் என்றுவார்கள். கெமோஸ் என்பது மோபாபியருடைய தெய்வம். இப்படி ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு தெய்வம் இருந்தது. இப்படி பெண்களை கொண்டு வருகின்ற போது அவர்கள் யாரை அழைத்து வருகிறார்கள்? தங்களுடைய தெய்வங்களை அழைத்து வருகிறார்கள். தெய்வங்களை அழைத்து வருகிறார்கள் என்றால் சிலைகளை கொண்டு வருகிறார்கள். சிலைகளை கொண்டு வந்து பலிபீடங்களை கட்டுகிறார்கள். அவர்களுக்கு பலி ஒப்பு கொடுக்கிறார்கள், தூவம் காட்டுகிறார்கள். அப்போ இதனால் கவரப்பட்டு இஸ்ராயலினமும் அவர்களை வழிபடத் தொடங்குகிறது. அவர்களை வழிபடுதல் என்றாலே விபச்சாரம் செய்வது. பிற தெய்வங்களை வழிபடுது என்றாலே அங்கே விபச்சாரம் செய்வதுதான். இந்த வழமை வழிபாடு என்கிற பெயரில் விபச்சாரங்கள் நடந்தது. ஆண் விபச்சாரிகளும் பெண் விபச்சாரிகளும் இந்த பிரதெய்வ வழிபாட்டிலே நிறைந்திருந்தார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக அங்கே விபச்சாரம் நடந்தது. இதைத்தான் இறைவாக்கினர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். நீங்கள் வழிபடுகிறீர்கள், பிரதெய்வங்களை வழிபடுகிறீர்கள் என்றால் என்ன பொருள்? நீங்கள் விபச்சாரிகளாக மாறுகிறீர்கள். அதான் உண்மை. தொடர்ந்து வாசியுங்கள். அமோனியர்களுடைய அருவருப்பான மில்கோமை வழிபட்டனர். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. அழுத்தம் திருத்தமாக இந்த அரசர்கள் முதல் புத்தகத்தினுடைய ஆசிரியர் சாலமோனுக்கு ஒரு நற்சான்று வழங்குகிறார். இது நற்சான்று கிடையாது, ஒரு அவப்பெயரை அவன் மேல் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். இதுதான் அந்த இணைச்சட்ட ஆசிரியர்களுடைய நேரடி தாக்குதல். அவர்கள் ஒரு அரசன் நீ தப்பு செய்கிறாய், தவறு செய்கிறாய் என்று சுட்டி காட்டுவதில் பயப்படுவதில்லை. இது பிற்காலத்தில் நடந்தது என்றாலும், பிற்காலத்திய பார்வை என்றாலும், துணிந்து இந்த அரசன் தப்பு செய்தான் என்று அவர்களால் சொல்ல முடிந்தது. அதான் இணைச்சட்ட ஆசிரியர்களுக்குரிய தன்மை. இதை யாரும் சொல்ல மாட்டா. அடுத்து வரப்போகிற, இதை தொடர்ந்து வரப்போகிற குறிப்பேட்டு புத்தகம் சொல்லாது. குறிப்பேட்டு புத்தகம் அரசர்கள் செய்த நல்ல செயல்களை மட்டும்தான் பேசும். அவர்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டாது. இந்த அரசன் தவறு செய்தான் என்றும் சுட்டி காட்டாது. தவறு என்ற வார்த்தைக்கு அங்கே இடமில்லாமல், அதான் கிரிட்டிக்கல். இந்த இணைச்சட்ட ஆசிரியர் எப்போதும் தன்னுடைய பார்வையை ஒரு கூர்மையான குத்தீட்டி போல வைத்திருப்பார். அவருடைய குத்தீட்டி பார்வை அரசனுடைய இதயத்தையும் துளைக்கும். அந்த அளவுக்கு அது கடுமையானது. அவருடைய அரசனுடைய இதயத்தை ஒரு குத்தீட்டி போல துளைக்கக்கூடியது. நீ தப்பு செய்தாய். சாலமோன் தப்பு செய்தான் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடிகிறது என்றால் அதான் ஒரு அரசனையே சொல்ல முடியும் என்றால் அதுதான் இறைவாக்குன்னு சொல்லுவார். நிச்சயமாக
அப்போ அந்த இறைவாக்கினுடைய பாணியில் தான் இந்த ஆசிரியரும் இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், நெச்சட்ட ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற போது இவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும்? இறைவாக்கின வரிசையில் வருகின்ற ஏசையா மற்றும் எரேமியாவாக மட்டும்தான் இருக்க முடியும். எனவே இது இறைவாக்கினுடைய பார்வை. அவர்களாம் தப்புனா தப்பும்பாங்க, தப்பு இல்லைன்னா தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியை சரி என்றும் தவறை தவறென்றும் சொல்லக்கூடியவர்கள் இறைவாக்கினர்கள். அந்த நிலையில் பார்க்கிற போது அழுத்தம் திருத்தமாக நம்முடைய சாலமோன் தவறு செய்தான். குறிப்பாக அவனுடைய தந்தை தாவீது போல அவன் இல்லை, நேரடியாக சொல்லிவிடுகிறார். 7ஆம் வசனம், சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோஸுக்கும் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன். மோவாபியர்களுடைய தெய்வம் வந்து கெமோஸ், அமோனியர்களுடைய தெய்வம் மொலேக். அதைத்தான் நம்ம ஏற்கனவே மில்காம் என்று சுட்டி காட்டினோம். இந்த தெய்வங்களுக்கு தொழுகை மேடுகளை கட்டினான். எருசலேமுக்கு எதிர்த்து எந்த மலை இருக்குது? ஒலிவமலை. எருசலேம் மலையை விட சற்று உயர்வான மலை ஒலிவமலை. ரொம்ப உயரமானதில்லை. 2 மலைகளுமே 2000 அடி உயரம். இது கொஞ்சம் 2200 வைத்துக்கொள்வோமே, அவ்வளோதான். எருசலேம் 2000 அடி என்றால் இது 2200 அடி உயரமானது ஒலிவமலை. இந்த மலையினுடைய உச்சியில், அந்த மலையின் உச்சியில் தான் ஆண்டவர் விண்ணேற்படைந்தார். பெத்பெகே என்று அழைக்கப்படுகிறது. லூக்கான செய்தார் பெத்தானியா வரை அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்லுவார். பெத்தானியா என்பது மலை அடிவாரத்தில் இருக்கிறது. அந்த ஒலிவமலையினுடைய கிழக்கு அடிவாரம் தான் பெத்தானியா. அவருக்கு நான் ஏற்கனவே பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறேன். லூக்காவை பொறுத்த மட்டில் அவருக்கு வரலாறு அதிகம் பரிச்சயமில்லை. பரிச்சயமில்லை என்று சொன்னால் என்ன பொருள்? இந்த பாலஸ்தீன வரலாறு, பாலஸ்தீன பூமி அமைப்பு பரிச்சயமான அமைப்பு அல்ல. அவர் பிற இனத்தார். அவருக்கு மத்திய சின்ன ஆசியா பகுதி அத்துப்படி, சிரியா பகுதி அத்துப்படி, அதே போல் கிரேக்க பகுதி அத்துப்படி. அதில் அவர் வரலாற்று அல்லது பூகோள சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்வார். ஆனால் பாலஸ்தீனத்திலே அவர் வந்தது இல்லை. என்னை பொறுத்தமட்டில் ஒரே ஒரு முறை கடைசி தூதுரை பயணத்தை முடித்துவிட்டு பவுல் வருகின்ற போது அவரை அழைத்து வருகிறார். அப்போ தான் எருசலேமுக்குள் நுழைகிறார். அதற்கு முன்னால் அவர் எருசலேமுக்குள் நுழைந்ததாக தெரியவில்லை. அப்படி பார்க்கிற போது அவர் இந்த பாலஸ்தீன பகுதிகளை அறிந்தவரா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே அவர் சொல்லுவதை வைத்துக்கொண்டு இதுதான் பூகோள ரீதியாக அல்லது அந்த பகுதி அடிப்படையில் சரியானது என்று நாம் கொள்ள முடியாது. அவர் சொல்லுவதில் சில குறைகள் இருக்கிறது. உதாரணமாக கெனசரேத் ஏரி என்று அழைப்பார். கலிலேயா கடலை கெனசரேத் ஏரி என்று அழைப்பார். மத்தேயு, மார்க்கு, யோவான் இவர்களெல்லாம் கடல் என்று அழைக்கின்ற போது இவர் மட்டும் ஏரி என்று அழைப்பார். ஏன்னா அவருக்கு அந்த கலிலேயா கடலை சுற்றி ஒரு ஏறக்குறைய அதனுடைய மதில் போல கரை இருக்கிறது. அதனால் அதிகபட்சம் போனால் 50 கிலோமீட்டர் சுற்றளவு தான். அது ஏரின்னு தான் அழைக்க முடியும். அதனால் அவர் ஏரின்னு பார்க்குறார். ஆனால் அதில் அலைகள் வருவது அவருக்கு தெரியாது. பெரும் அலைகள் இருப்பது அவருக்கு தெரியாது. அவர் கரையைத்தான் பார்க்குறாரு, படத்தில் கரையை பார்க்குறார். அப்போ இது ஏரியாத்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த கடலில் மற்ற ஏரிகளை போல் அல்லாமல் இதில் கடலுக்குரிய அந்த அலைகளும் வரும், தன்மைகள் இருக்கிறது. அதனால தான் கடல்ங்கிறோம், கல்லையா கடல் அப்படிங்கிறாங்க. எனவே அங்கே வாழ்கின்றவர்களுக்கு அது புரியும். எனவே இந்த மலையில் ஒலிவமலையினுடைய உச்சியில் தொழுகை மேடுகள், 2 தொழுகை மேடுகள், மொலேக்குக்கும் அதே மாதிரி செமோஷுக்கும் அவர்கள் தொழுகை மேடுகளை அமைக்கிறார்கள். அம்மோனிய கடவுளுக்கும் மோவாபிய கடவுளுக்கும். 8வது வசனம், வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோரும் தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி
பலியிடுவதற்காக சாலமோன் அவர்களுக்கு இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆக இந்த மனைவிகளை எல்லாம் இவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வருகின்ற போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறைப்பாடே அவன் செய்ய வேண்டும். அந்த முறைதான் இது. அவர்களுக்கான தொழுகை மேடுகளை அவன் கட்டி கொடுக்க வேண்டும். அவங்களுடைய தெய்வங்களுக்கான தொழுகைகள். அதனால் கட்டி கொடுக்குறான். அது மலைமேடுகளில் மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்றால் பின்னால் நாம் 2வது அரசியல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஜோஷியா அரசன் காலத்தில் அவன் கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு பகுதி, எருசலேம் மலைக்கும் ஒலிவ மலைக்கும் இடையில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கெதரோன் பள்ளத்தாக்கு. அந்த கெதரோன் பள்ளத்தாக்கில் நிறையா தொழுகை மேடுகள் இருக்கும். அத்தனையும் உடைத்து போடுவான், முறுக்கி போடுவான். அப்படின்னா சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட தொழுகை மேடுகள். இதை இன்னொரு அரசனும் செய்வான், எசேக்கியா. அவனும் தொழுகை மேடுகளை எல்லாம் உடைத்து போடுவான். ஆக ஜோஷியாவும் அவனுக்கு முன்னால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வருகின்ற எசேக்கியாவும் இந்த தொழுகை மேடுகளை எல்லாம் உடைத்து போடுகின்ற போது மற்ற அரசர்கள் எல்லாம் தங்களுடைய மனைவியருக்கு அல்லது பிற இனத்திலிருந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட மனைவியருக்கு தொழுகை மேடுகளை இந்த கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதுமே கட்டி வைப்பார்கள். இந்த நிலையில்தான் நாம் இந்த அரசர்கள் பிற இனத்து பெண்களை தங்களுடைய நாட்டுக்குள் கொண்டு வருவதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பிற இனத்து பெண்கள் வருகின்ற போது அவர்கள் கூட யாரும் வருவது பிற தெய்வ வழிபாடும் உள்ளே புகுகின்றது. 9வது வசனம். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார், ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்தும் இஸ்ரேலரின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்று விட்டது. ஆக இதயம் விலகி சென்று விட்டது. அப்படி என்றால் யாவே மீது சாலமோனுக்கு அன்பு இல்லை, அன்பு வற்றிவிட்டது. அவனுக்கு இறைவன் மேல் இருந்த யாவேயின் மீது இருந்த ஈர்ப்பு குன்றி போய்விட்டது. தான் மணந்த பெண்களுக்காக அந்த பெண்களுடைய பிற தெய்வங்களுக்குத்தான் அவன் பாசம் காட்டினானே ஒழிய, அன்பு காட்டினானே ஒழிய, யாவேக்கு அவன் அன்பு காட்டவில்லை. அப்போ யாவேக்கு அன்பு காட்டாத போது என்ன நிகழ்கிறது? யாவே சாலமோனை விட்டு விலகிச் செல்கிறார். இங்கே சுட்டிக்காட்டப்படுவது ஆண்டவர் சாலமோன் மீது சினம் கொண்டார், சினம் கொண்டார். அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துவிட்டது இறைவனுக்கு, யாவேக்கு. சாலமோன் தாவீதுனுடைய மகன் இந்த அளவுக்கு ஒரு தவறு செய்து விட்டானே என்று சினம் கொள்கிறார். கடவுள் சினம் கொள்கிறவர் அல்ல. கடவுள் என்றாலே அன்பு காட்டுகிறவர், இரக்கம் காட்டுகிறவர், மன்னிக்கிறவர். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கடவுள் மன்னிப்பு காட்டுகிறவர், அன்பு காட்டுகிறவர், இரக்கம் காட்டுகிறவர். அதுதான் கடவுளுடைய அடிப்படை தன்மை. அன்பு காட்டுவதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பதும் கடவுளுடைய அடிப்படை தன்மை. ஆனால் இங்கே சினம் கொள்கிறார் என்று விவிலிய ஆசிரியர் சுட்டி காட்டுகிறார். எந்த அளவுக்கு இப்போ சினம் கொள்கிறார் என்றால் அது சாலமோனுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்று சுட்டி காட்டும், அவ்வளோதான். சாலமோனுக்கு நிகழப்போகிற தீமையை அது கட்டியம் கூறுகிறது. ஆனால் கடவுள் சினம் கொள்ளப் போகிறார் என்பது அல்ல, இவன் அதனுடைய விளைவை அனுபவிக்கப் போகிறான். தன்வினை தன்னை சுடும் என்பது போல ஒருத்தன் ஒரு தவறை செய்கின்ற போது அந்த தவறால் ஏற்பட போகிற விளைவை அவன் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பிறர்க்குன்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா பிற்பகல் தானே வரும். ஒருத்தனுக்கு தீமை செய்கின்ற போது அந்த தீமையினுடைய விளைவுகளை அவன் பிற்பகலிலே அனுபவிக்க வேண்டும். இதுக்கு யாரும் போய் விதிவிலக்கல்ல, மாலை மரியாதையோடு அவனுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனே அந்த தண்டனையை வரவழைத்துக் கொள்கிறான், அதனுடைய விளைவை வரவழைத்துக் கொள்கிறான். சொல்லுவாங்களோ, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும், உப்பை தின்றவன் தண்ணியை குடிக்க வேண்டும் என்று சொல்லுவது போல
அதனுடைய செயலுடைய விளைவை அவன் அனுபவிக்க வேண்டும். எனவே இந்த சினமுற்றார் என்கிற வார்த்தை அப்படி தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுள் இங்கே கோபப்பட்டார் அல்லது அவர் சினம் கொள்ளக்கூடியவர் என்பதல்ல. இந்த மனிதன் ஒரு தவறை செய்திருக்கிறான், அதனுடைய தவறுடைய விளைவை அவன் அனுபவிக்க வேண்டும். அதை கடவுளுடைய சினமாக இஸ்ராயேல் மக்கள் பார்த்தார்கள். ஒரு மனிதனுக்கு வருகின்ற தீமையை, ஒரு மனிதனுக்கு வருகிற தண்டனையை கடவுளே சினம் கொள்வதாக பார்த்தார்கள். தொடர்ந்து வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆக 2 முறை ஆண்டவர் அவனுக்கு காட்சி தந்தார். 3ஆம் அதிகாரத்தில் நாம் காட்சி தந்தை சொல்லுகிறோம். அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். மீண்டும் 9ஆம் அதிகாரத்தில் 2வது முறையாக காட்சி தந்து அவருக்கு எச்சரிக்கிறார் சாலமோனுக்கு. எனவே தான் வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தும் அந்த கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக இங்கே இந்த அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் ஆசிரியர் சொல்கிறார். ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ எவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளருள் ஒருவருக்கு நான் கொடுக்கப் போவது உறுதி. இங்கே தான் தாவீதுக்கு யாவே செய்து கொண்ட உடன்படிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். சாமுவேல் புத்தகம் 2வது புத்தகம் 7ஆம் அதிகாரம். சாமுவேல் 2வது புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தான் தாவீதோடு யாவே உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உன் அரசை நிலைநிறுத்துவேன், இந்த உலகத்தில் உன் அரசை நிலைநிறுத்துவேன் என்கிற வாக்குறுதி. இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேறாதபடி செய்வதற்கு யார் முயற்சி எடுப்பது? சாலமோன். அப்போ சாலமோன் முயற்சி எடுத்தனால அந்த ஆட்சி தொடரக்கூடிய சூழல் இல்லை என்பதை யாவே தன்னுடைய வாக்குறுதியாக சொல்லுகிறார். நீ தவறு செய்ததால், நீ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறியதால், இப்போ அந்த வாக்குறுதியை மீறியதனுடைய விளைவாக என்ன நடக்கப் போகிறது? இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. யூதாவும் பெஞ்சமின் மட்டும்தான் உன் மகனிடத்தில் இருக்கும். அதாவது உன்னுடைய குலமும் யூதா குலமும் பெஞ்சமின் குலமும் உன் மகன் கையில் இருக்கும். மற்றவையெல்லாம் இன்னொருவனுக்கு கொடுக்கப்படும். யாருக்கு கொடுக்கப்படும்? உன் பணியாளன் ஒருவனுக்கு. நீ எப்படி அரசனாக இருந்தாயோ, எப்படி அரச பதவியை நீ பறித்தாயோ, உண்மையிலேயே மூத்தவனுக்கு கொடுக்காமல் நீ இளையவன் அரசை பறித்தாய். அப்படித்தானே? ஆமாம், அதான் நடந்தது. 1-2 அதிகாரங்களில் நடந்தது என்ன? அதோனியா பெற வேண்டிய அரசை நீ பறித்தாய்.